என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நாம யாரில் தமிழ் கடவுளாம் கந்த கடவுளான முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற இருக்கும் மிக மிக முக்கியமான 5 ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஆமா நண்பர்களே, இந்த புத்தாண்டில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் காரணமாகவும் கோள்சாரங்களின் காரணமாகவும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் இயற்கையாகவே இந்த வருடம் அதிகமாக கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்காதா அப்படின்னா நிச்சயமா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலுமே இந்த வருடம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் காரணமாக இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இயல்பாகவே இயற்கையாகவே முருகப்பெருமானுடைய அருள் மிக மிக வலுவாக கிடைக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த 2026 இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் அதிகமான நன்மைகளும் வாழ்வில் வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த 5 ராசிக்காரர்களும் யார் யார், அவர்களுக்கு எதனால முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க இருக்கு அப்படிங்கறதையும், இவர்களுடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருள் கிடைப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அப்படிங்கறதையும் இந்த பதிவில் தெள்ள தெளிவாக ஜோதிட ஆதாரங்களோடு பார்க்க இருக்கும். அதனால நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுவதுமாக பார்த்து உங்களுடைய ராசிகள் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும், உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே முருகப்பெருமானுடைய மகா மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ளாடி போகலாம். நண்பர்களே, இந்த புத்தாண்டான 2026 மிக முக்கியமான 3 கிரகங்கள் பேர்ச்சி அடைய இருக்காங்க. அதில் முதலாவதா சுபக்காரகன், தனக்காரகன், செல்வ யோகி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் பேர்ச்சி அடைய போறாரு. அதே சமயம் ராகுகேது பேர்ச்சியும் இந்த வருடத்தில் நிகழ இருக்கு. இப்படி 3 கிரக பேர்ச்சிகள் இந்த வருடத்தில் நிகழ்வதால் பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு அதிகமான லாபங்களையும் நன்மைகளையும் இந்த கிரக பேர்ச்சிகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் ரொம்பவுமே முக்கியமா சுபக்காரகனான குரு பகவான் இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பேர்ச்சி அடைய போறாரு. இதன் மூலமா நவ கிரகங்களின் அதிபதியான முருகப்பெருமானுடைய அருள் ரொம்பவுமே முக்கியமான 5 ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க போகின்றதா. அந்த வகையில் இந்த புத்தாண்டில் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற இருக்கும் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள். ஆமா நண்பர்களே, துலாம் ராசி அப்படிங்கிறது இயல்பாகவே முருகப்பெருமானுடைய அம்சங்கள் பொருந்திய ராசி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த புத்தாண்டான 2026 ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் காரணமாக இந்த துலாம் ராசிக்குத்தான் முருகப்பெருமானுடைய முதல் பார்வை கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் இந்த வருடத்தில் வந்தாலும் அந்த சவால்களையும் துன்பங்களையும் ஜெயித்து முன்னேறுவதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுடைய அருளாசி இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதால் சகல விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களை தானாகவே தேடி வரும். மேலும் இந்த வருடத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்களும் வாய்க்குமா. அதனால துலாம் ராசியில் பிறந்த நபர்கள் அடிக்கடி முருகன் கோவில்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா சகல நன்மைகளும் உங்களை தானாகவே தேடி வரும். அடுத்து 2வதா மேச ராசிக்காரர்கள். மேசராசி அப்படின்னாலே சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய 3 தெய்வங்களின் அம்சங்கள் பொருந்திய ஒரு ராசியாக விளங்குது. அது மட்டும் இல்லாம ஜோதிட சாஸ்திரங்களின்படி முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி அப்படின்னு இந்த மேசராசியத்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த புத்தாண்டான 2026 முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இந்த மேசராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்குதாம். இதன் மூலமாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு, சொந்த வாகனம், திருமண யோகங்கள், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, வெளிநாட்டு யோகங்கள் வாய்ப்பது போன்ற ஏராளமான நன்மைகள் நிகழ இருக்கு. அதனால மேசராசிக்காரர்கள் இந்த வருடம் தொடர்ச்சியாக இடைவிடாது அந்த முருகப்பெருமானின் நாமத்தை சொல்லி முருகா முருகா அப்படின்னு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க நினைத்தே பார்க்க முடியாத அளவு உயரங்களை உங்களுடைய வாழ்வில் இந்த வருடத்தில் எட்டுவீர்களாம். அடுத்து 3வதா மிதுன ராசிக்காரர்கள். இந்த புத்தாண்டில் அதிகமான லாபங்களையும் நன்மைகளையும் பெற இருக்கும் ஒரே ராசி அப்படின்னா அது இந்த மிதுன ராசி தான் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் இந்த வருடம் குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார போறாரு. அதனாலேயே இவர்களுக்கு இந்த வருடம் மிக மிக
மிக உன்னதமான ஒரு வருடமாக அமையுமா. அதே சமயம் இவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைப்பதால் சொல்லவே தேவை கிடையாது. சகல விதமான சௌபாக்கியங்களும் இந்த வருடம் இவர்களை தானாகவே தேடி வரும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து முருக வழிபாடு செய்வதும் அதே சமயம் சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு அதிகமான லாபங்களையும் நன்மைகளையும் கொடுக்கும். அடுத்து 4வதா கடக ராசிக்காரர்கள். இந்த வருடம் கடக ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. அதே சமயம் இவர்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் சகல விதமான யோகங்களும் இவர்களுக்கு இந்த வருடத்தில் வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருளும் இவர்களுக்கு இந்த வருடத்தில் உண்டாக இருப்பதால் குடும்பங்களில் அதிகமான ஒற்றுமைகளும் உறவுகளுக்கிடையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த வருடத்தில் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கடகராசிக்காரர்களும் இடைவிடாது முருக வழிபாடு செய்வது மிக நன்மையான பலன்களை கொடுக்கும். அடுத்து கடைசியா 5வதா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டில் முருகப்பெருமானுடைய அருள் 100% கிடைப்பதால் இவர்கள் இந்த வருடத்தில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகளை காணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் வெளிநாட்டு யோகம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வாய்க்குமா. அதனால இப்ப நாம பார்த்த இந்த 5 ராசிக்காரர்களும் தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்துவாங்க. நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமா முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். அதனால அனைவருமே முழு நம்பிக்கையோடு அந்த முருகப்பெருமானை முருகாசரணம் முருகாசரணம் அப்படின்னு சொல்லி வழிபட்டோம் அப்படின்னாலே நிச்சயமா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். ஓம் முருகாசரணம். ஓம் சரவண பவ.